திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மடப்புறம் காளி கோயிலில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து திருப்புவனம் போகிற வழியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது. இந்த கோயிலை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப துடியான கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம எது நினச்சி வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வந்து மாலைன்னு பார்த்தா எலுமிச்சை மாலை தாங்க சாத்துவாங்க. ரொம்ப நீளமான மாலைகள். இங்கே கோயிலுக்கு வெளியில் பார்த்தோம்னா எலுமிச்சம்பழ மாலை ரொம்ப பெருசாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாலையை தான் வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு சாத்துவாங்க. இந்த கடையில் வந்து பூ மாலையெல்லாம் அவ்வளோவா பார்க்க முடியாது. அதாவது ரொம்ப ரேர் தாங்க. ஒரு சில இடத்துல ஒரு பூ மாலை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதிகமாக எலுமிச்சை மாலை தான் வாங்கி சாத்துவாங்க. இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். வெளியில் அப்புறம் எப்பயும் போல் அந்த ஃபேன்சி ஸ்டோரு, இந்த வளையல் கடைகள் இதெல்லாம் இருக்கும். மாலை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக மேல் காட்டும் பாருங்கள். ஃபுல் மாலையும் எவ்வளோ பெரிய மாலைன்னு பாருங்கள். சிலையுமே பெருசாக இருக்குங்க. இதுதாங்க கெடா வெட்டுற இடம். அந்த கோயிலுக்கு சைடில் இருக்கும். இங்கே தான் வந்து விளக்கும் ஏற்றுவாங்க. இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு அங்கிட்டு ஒரு தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் கெடா வெட்டுவாங்க. இதுதான் கெடா வெட்டி அன்னதானம் போடுற இடம். இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம். இது வந்து இந்த கிடா வெட்ட இடம் தான். நான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இந்த கிடா வெட்ட இடத்து வழியும் நம்ம வெளியே போய்க்கலாம். இது வந்து தீபம் ஏற்றுறாங்க. விளக்கு போடுறது ஃபுல்லாக இங்கே தான். நம்ம என்ன நினச்சி வேண்டி விளக்கு போடுறோமோ அது அப்படியே நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து எப்பவுமே கருவறைக்குள்ளே இருக்காதுங்க. இந்த மாதிரி வெட்ட வெளியில தான் அம்மன் வந்து அம்மனோட சிலை இருக்கும். அந்த கோயிலை சுற்றி இருக்கிற வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கோயிலை சுற்றி தாங்க நிழல் இருக்கும். அந்த சென்டரில் வந்து அம்மன் இருப்பாங்க. அது வெட்ட வெளியாக தான் இருக்கும். இதுதாங்க அந்த தெய்வம்.